பெரிய பஞ்சு வச்சுருக்காங்க. Assalamu alaikum everyone and welcome to my YouTube channel Shahina's Lifestyle. இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா அஸ்லம்க்கு வந்து கொரோனா வேக்சினோட ஃபர்ஸ்ட் ஷாட் போட போகிறோம். அவர் ரொம்ப நாளாக அப்ளை பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ தான் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொரோனா வேக்சின் எடுக்கிறதுக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னா திரையா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். திரையா ஹாஸ்பிட்டல் அப்படின்றது இங்கே ரியாதில் இருக்க ஒரு சவுதியோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி, எஸ்பெஷலி ஃபார் சவுதீஸ். இங்கே இந்தியன்ஸ்லாம் வந்து போய் பார்க்க முடியாது. இந்தியன்ஸ்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் போய் எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் பார்க்கணும். பட் இங்கே கொரோனா வேக்சினுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் அவருக்கு அங்கே கிடச்சிருக்கு. 9 o'clock நாங்கள் அங்கே போய் அவரோட ஃபர்ஸ்ட் ஷாட் வேக்சின் எடுக்க போகிறாரு. இங்கே 2 வேக்சின் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபைசர் அண்ட் இன்னொன்று வந்து அஸ்ட்ராசெனிக்கான்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஃபைசர் கிடச்சிருக்கு அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. நான் வேக்சின் எடுக்கல, ஏன்னா ஃபர்ஸ்ட் அஸ்லம்க்கு போட்டுட்டு எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி என்னோடய வேக்சின் நான் எடுக்க போகிறேன். ஆல்சோ டைம் இருந்தால் ஏதாவது ஒரு அப்ளையன்சஸ் போயிட்டு, பெரிய அப்ளையன்சஸ் ஏதாவது அங்கே போயிட்டு மைக்ரோவேவ் வாங்கலான் இருக்கோம். மைக்ரோவேவ் இருந்தது எனக்கு இதுக்கு முன்னாடி, பட் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நல்ல மைக்ரோவேவ் வித் க்ரில் ஆப்ஷன், இது சிக்கன் அண்ட் பேக்கிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கிற ஒரு மைக்ரோவேவ் பார்த்து வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கோம். அண்ட் இந்த விளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பெயினாக இருக்கும் கேள்விப்பட்டேன் வேக்சின் போட்டதுக்கப்புறம், அந்த கையை தூக்க முடியாது அப்படின்னு. பார்ப்போம். நீங்கள் ரியாதில் இருக்கீங்க, ஆல்சோ உங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது அப்ளையன்சஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் இடம் வந்து எக்ஸ்ட்ரா தான். எடி இருக்கு, எடியும் எலக்ட்ரானிக்ஸ் தான். அங்கேயும் நல்லா இருக்கும். 70 to 10% ஆஃபர் இருக்கு. வாவ், look at this BMW. It's beautiful. She's beautiful. இந்த மாதிரி லக்ஸுரி கார்ஸ் தான் நீங்கள் நிறையா பார்க்கலாம். நிறைய ஜி வேகனும் பார்க்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி தான் நாங்கள் TCL டிவி வாங்கினோம். பட் TCL வெப்சைட்லேயே நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். TCL பார்க்கறதுக்கு நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம். அதுவும் ஆஃபரில் ஆக்சுவல் ப்ரைஸை விட கம்மியில் தான் போயிருக்கோம். பெஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா. மைக்ரோவேவ்க்கு மேலே போகணும்னு நினைக்கிறேன். மைக்ரோவேவ் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிளாக் பாக்ஸ்னு இன்னொரு அப்ளையன்சஸ் இருக்குது. அப்புறம் இன்னும் 2-3 இடத்துல பார்த்தோம். எல்லாத்த விட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ப்ராடக்டோட MRPலேருந்து 100 or 150 ரியால் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பொருள் லைக் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னா ஒரு 200 to 300 ரியால் கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன பொருள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 50 ரியால் வரைக்கும் இங்கே வந்து கம்மியான ப்ரைஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது அப்ளையன்சஸ் வாங்கணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இவ்வளோ பெருசாக தேவையா நமக்கு பண்ணுறது தானே நமக்கு. நம்ம கொஞ்சம் பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணணும். இந்த சிக்கன் கிரில் இந்த மாதிரி. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் மாடல்ஸ்லாம் பார்த்துருவோம். அப்புறம் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. என்ன இது? எக்ஸ்ப்ரெஸோ கேப்பச்சினோ காஃபி மேக்கர். ஓகே, இங்கே சவுதீஸ் அரப்ஸ் வந்து தே ஆர் வெரி obsessed and fond of காஃபி, எக்ஸ்ப்ரெஸோ காஃபி ஸ்பெஷலி. ஸோ இந்த மெஷின் இங்கே ரொம்ப போகும், நிறைய விற்பாங்க. எப்பயுமே சேலில் இருந்துகிட்டே இருக்கும். வரிசை அடிக்க வச்சுருக்காங்க. வாட்ஸ் த ப்ரைஸ்? 949 ரியால்ஸ். 46 ரியால் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு. நைஸ். எக்ஸ்ட்ரா ஷோரூமோட கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு டிவி அப்புறம் மொபைல்ஸ் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா கிச்சன் அப்ளையன்சஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஃப்ரம் வாஷிங் மஷீன், ரெஃப்ரிஜிரேட்டர், மைக்ரோவேவ், அப்புறம் ஃபுட் ப்ராசஸர், இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே நல்ல ஆஃபரில் உங்களுக்கு பார்க்க முடியும்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவி அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் பார்க்குறதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் வந்திருந்தோம். ரெஃப்ரிஜிரேட்டர் நாங்கள் எக்ஸ்ட்ராலேருந்து தான் வாங்கினோம். ஹிட்டாச்சி ரெஃப்ரிஜிரேட்டர் 2020 புது மாடல் அது. அதுவும் நாங்கள் இங்கே வந்து தான் வாங்கினோம். மித்த இடத்த விட எங்களுக்கு இங்கே சீப்பாகவே கிடச்சிது. அதோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் கிளிப்பிங்ஸில் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மைக்ரோவேவ் செக்ஷன் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ரோ பிராண்ட் தான் வந்து ஃபுல்லாக நிறைய மாடல்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்தது. நாங்கள் இது தான் விற்போம், நீங்கள் இதை தான் வாங்கணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அட்ரஸ் இல்லாத பிராண்ட்லாம் வச்சுருக்காங்க. பிரின்சஸ், கிளாஸ் ப்ரோ, இதெல்லாம் என்ன கம்பெனினே தெரில. பட் சம்டைம்ஸ் சர்ப்ரைசிங்லி இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இன்னொரு கிளாஸ் ப்ரோ, இந்த 3 வாவ் ஸோ ஹியூஜ். ஆனால் 389 தான். இது நியூட்ரி குக்குன்னு சொல்லிட்டு, இதுவும் என்ன பிராண்டுன்னு எங்களுக்கு தெரில. பட் இட்ஸ் ஹியூஜ் அண்ட் நைஸ். எல்லாமே கிளாஸ் ப்ரோ. திஸ் ஒன் இஸ் மேசிவ், ஜஸ்ட் 379க்கு. கிளாஸ் ப்ரோ எலக்ட்ரிக் அவன் 100 liters ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். Air purifier. So tiny it is. நான் பேக் பண்ணுறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்க வேணான்னு பார்க்குறேன். பார்த்த வரைக்கும் அஃபோர்டபுளாக. ஆல்சோ அந்த சேல்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஷார்ப் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது, நல்ல பிராண்ட், நல்ல வாரண்ட்டி இருக்குது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் பேனாசோனிக் இல்லைனா ஷார்ப் ரெட்டில் ஏதாவது வாங்குவோம். பட் பெஸ்ட்டுன்னா உங்களுக்கு ஜிஇ தான் பெஸ்ட்டு. பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். யா, லுக் அட் த ப்ரைஸ், 759 GE, whereas Sharp is only 475. குவாலிட்டி. மைக்ரோவேவ் தான் பார்க்க வந்தோம். பட் தென் நான் வாங்கின ரெஃப்ரிஜிரேட்டர் இன்னுமே ட்ரெண்டில் இருக்கா, டிஸ்பிளேல இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தேன். ஸ்டில் அது டிஸ்பிளேல தான் இருக்குது, ரன்னிங்கில் தான் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது, நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி ஹாப்பி. நல்ல பொருளாக வாங்கினா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாருக்கு தான் இருக்காது. இந்த ஹிட்டாச்சி ரெஃப்ரிஜிரேட்டர் நாங்கள் கரெக்டாக 2020 மிடில் வாங்கினோம். கரெக்டாக 15% வேட் ஏற்றுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கினோம். நல்லா இருக்குது. வெரி மச் ஹாப்பி வித் த ப்ராடக்ட். அதான் அது இருக்கா, இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தேன். நாங்கள் வாங்கினதை விட இப்போ கூட தான் இருக்குது விலை. வி ஆர் வெரி ஹாப்பி நல்ல ப்ரைஸ்க்கு நாங்கள் வாங்கினதுனால. This is our refrigerator, Hitachi. இன்ஷால்லா ஹோம் டூர் வீடியோ பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்னால் ரொம்ப பேக் போய் எடுக்க முடியல, ஏன்னா சின்ன சந்தில் இருக்குது. இந்த இவ்வளோ தான் இருக்குது கேப். ரொம்ப பின்னாடி ரேஞ்ச் போய் என்னால் கவர் பண்ண முடியல. இதுதான் நாங்கள் வாங்கின ரெஃப்ரிஜிரேட்டர். ஐ திங்க் இது வந்து ப்ரைஸ் அதிகமாக போட்டிருக்காங்க. நாங்கள் வாங்கினப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் கூடிடுச்சு. திஸ் இஸ் ஆர் ரெஃப்ரிஜிரேட்டர். 2021க்கு முன்னாடி தான் நாங்கள் வாங்கினோம் ஹிட்டாச்சி. டபுள் டோர் பார்த்தோம், பட் செட் ஆகல. இது வந்து அதை விட பெருசு, நாங்கள் பார்த்ததுலேயே அதை விட பெருசு. 3899. 183.5 centimeter. மைக்ரோவேவ் அவன் வாங்கலான்னு தான் வந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. நிறைய மைக்ரோவேவ் அவனில் வந்து கன்வெக்ஷன் மோட் பட்டன் இல்லை. கன்வெக்ஷன் மோட் பட்டன் இருந்தால் தான் நீங்கள் பேக்கிங் அண்ட் க்ரில்லாம் நல்லா பண்ண முடியும். இல்லைனா அது வெறும் ஒரு ரீஹீட்டிங் பர்பஸ்க்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு முடிவோடு இருந்தேன், மைக்ரோவேவ் அவன் அல்லது எலக்ட்ரிக் அவன் எது வாங்கினாலும் ரீஹீட்டிங், க்ரில் அண்ட் பேக்கிங் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்கணும் அப்படின்றதுனால கடைசியில் நாங்கள் எலக்ட்ரிக் அவன் தான் வாங்கினோம். ஓகே, ஷார்ப் அது இதுன்னு எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் கிளாஸ் ப்ரோ தான் வாங்க போகிறோம். இங்கே ஃபுல்லாக கிளாஸ் ப்ரோ தான் வச்சுருக்காங்க, வேறு ஆப்ஷனே இல்லை. கென்வுட்லலாம் எலக்ட்ரிக் அவன்லாம் இருக்கலாம், ஜி பாஸ் அதெல்லாம் இருக்குன்னு பார்த்து வந்தால் இங்கே கிளாஸ் ப்ரோ தான் வச்சுருக்காங்க எலக்ட்ரிக் அவனில். பக்கத்தில் எடியில் போய் பார்த்தோம், அங்கேயும் எலக்ட்ரிக் அவனே இல்லை, அங்கே மைக்ரோவேவ் தான் இருக்குது. ஸோ நாங்கள் எலக்ட்ரிக் அவன் தான் வாங்க போகிறோம் வித் கன்வெக்ஷன் மோட். ஷார்ப் மைக்ரோவேவ் அவனில் இந்த கன்வெக்ஷன் பட்டன் இல்லை. ஸோ அது வாங்கினா நான் வந்து அதுக்குரிய குக்வேர் தான் யூஸ் பண்ண முடியும்.
ஆல்சோ பேக்கிங்லலாம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா கன்வெக்ஷன் பட்டன் இல்லாதால யூ கான்ட் பேக், ஒன்லி ஃபார் ரீஹீட்டிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மைக்ரோவேவ்னு வாங்குறப்போ பேக்கிங், க்ரில் எல்லாமே ஆப்ஷன் வர மாதிரி தானே நம்ம வாங்க முடியும். ஸோ எலக்ட்ரிக் அவன் தான் நாங்கள் வாங்க போகிறோம். கிளாஸ் ப்ரோவில் தான் வாங்க போகிறோம். 45 லிட்டர்ஸ் மைக்ரோவேவ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அதில் ஏதாவது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எலக்ட்ரிக் அவன் விட மைக்ரோவேவ் அவன் தான் எப்பயுமே பெஸ்ட். ஏன்னா 75% எனர்ஜி சேவ் ஆகும். ஆல்சோ சாப்பாடு வந்து உள்ளேருந்து ஹீட் ஆகும், வேறஸ் எலக்ட்ரிக் அவன்லேருந்து வெளியே இருந்து குக் ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு சாப்பாடு எரிஞ்சு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ மைக்ரோவேவ் தான் எப்பயுமே பெஸ்ட். பட் இருந்தாலும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். வித் கன்வெக்ஷன் வரப்போ உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மைக்ரோவேவ் வந்து ஒரு நாள் 2 நாள் நாங்கள் தேடலை, 2-3 நாளாக நாங்கள் போய் தேடிட்டு தான் இருக்கோம். ஃபைனலாக வந்துட்டு கிளாஸ் ப்ரோ வந்து எக்ஸ்ட்ராவில் போய் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் நேராக வந்து திரையா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அஸ்லமோட ஃபர்ஸ்ட் கொரோனா வேக்சின் ஷாட் எடுக்கிறதுக்காக. சவுதியில் இருக்கவங்களுக்குலாம் செஹத்தின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நம்ம இகாமா நம்பர்லாம் கொடுத்து நம்ம வேக்சின்காக அப்ளை பண்ணணும். அவங்க அப்புறமா ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த டைமிங்கில் போயிட்டு நம்ம அந்த ஷாட் எடுத்துக்கணும். ஹாஸ்பிட்டல் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி செஹத்தி ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த கேட் கீப்பர்கிட்ட வந்து நம்ம காட்டணும் நம்ம அப்பாயின்மெண்ட் இது தான் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. இந்த திரையா ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஊர்லலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் ஒரு லீஸ்ட் ஆப்ஷனாக தான் நம்ம வச்சுருப்போம். பட் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இந்த டாப் மோஸ்ட் ஆப்ஷன். பெரிய க்யூவே நிற்கிது. அஸ்லம் இஸ் கோயிங், ரெட் டிஷர்ட். நான் வேக்சின் எடுக்கல, ஸோ என்னைய நிற்க அலோவ் பண்ணல. இவங்கெல்லாம் வேக்சினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அங்கே போய் வெயிட் பண்ணணும். அந்த சைட் போய் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அஸ்லம் போயிட்டு எவ்வளோ நேரம் கழித்து வருவாருன்னு எனக்கு தெரில. ஸோ அங்கே ஒரு கோல்ட் காஃபி ஷாப் இருந்தது. வெயிட்டிங் ஃபார் அஸ்லம், sitting alone and waiting for Aslam. Okay, tell me, how was your corona vaccine experience? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஃபைசர் வேக்சினேஷன் கிடைச்சதே ஒரு பெரிய லக்கி தான். வேறு என்னென்ன மெடிசன் பேர் இருக்குது? ஃபுல்லாக சவுதீஸ் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். உள்ளே போனோம், உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணோம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும். அங்கே ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்குது. அதில் போய் உட்காந்தோம்னா கம்ப்யூட்டரில் டிஸ்பிளே ஆகுது. இந்த நம்பருக்கு இங்கே போகணும், இந்த நம்பர் இங்கே போகணும், கலரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கலர் கோடிங் இருக்குது. கலர் கோடிங். அப்புறம் அப்படியே கலர் கோடிங் அந்த ஃபாலோ நம்ம நம்பர் வந்தோடனே அந்த கலர் கோடிங்கை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போனோம்னா நம்ம ஸ்டோர் இது நம்மளுடைய வேக்சினேஷன் ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்தோடனே அவங்க நல்லா பேசுகிறாங்க நம்மக்கிட்ட. பேசிட்டு அப்புறம் அவங்க இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு அவங்க சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும்னு சொன்னாங்க. என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்? லைக் ஹெட்டேக்கு, ஃபீவர். நார்மலாக வேக்சின் போட்டால் எத்தனை நாளைக்கு இருக்கும் அது தெரியாது. மேபி மே நாட் பி. ஓகே, ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் அண்ட் இம்யூன் சிஸ்டம். அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டோன்னே தட்ஸ் இட். அப்புறம் அவங்க வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ண சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் 10 to 15 minutes. ஏன்? ஆனால் நார்மலாக பர்சனுக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு தெரில. சில பேர் எனக்கு லைட்டாக டிஸியாக இருந்துச்சு, டிசினஸாக இருந்துச்சு. ஒரு 5 minutesக்கு அப்புறம் 5 to 7 minutesக்கு அந்த டிசினஸ் இருந்துச்சு. ஓ, அதுக்கப்புறம் ப்ளஸ் தட்ஸ் ஏன்னா இந்த 15 minutes போக சொல்லிட்டாங்க. 15 minutes வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் போக சொல்லிட்டாங்க. தண்ணிலாம் கொடுத்தாங்க, அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு வாட்டர் கொடுத்தாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க. ஜூஸ்க்காக போய் வெயிட் பண்ணிவிட்டு 15 minutes. இப்போ இங்கே தான் போட்டாங்களா கந்திக்காவ்? நான் இன்ஜெக்ஷன் இவ்வளோ பெரிய பஞ்சு வச்சு விட்ருக்காங்க. வேறு என்னென்ன மெடிசன் பேர் இருக்குது? ஃபைசர் இருக்குது, அஸ்ட்ராஜெனிகா இருக்குது. இப்போ நம்ம ஊர் இந்தியா வந்து கோவேக்சின் இருக்குது. பட் எல்லாத்தோட ஃபைசரோட தான் நல்லா இருக்குன்னாங்க. நம்மளுக்கு லக்கியாக அது கிடச்சிச்சு. 96% அதோட எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, பாசிட்டிவாக இருக்குது. அதனால் அது நம்மளுக்கு லக்கியாக. இப்போ எனக்கு நான் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க, அவங்களுக்குலாம் கிடைக்கல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 99% எல்லாமே வந்து சவுதீஸ் தான் இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் திரையா ஹாஸ்பிட்டல் இல்லை, இப்போ வேக்சினேஷன் போட்டவங்களும் 95% வந்து எல்லாம் சவுதீஸ் தான். அது ஒரு லக்காக எனக்கு கிடச்சிச்சு.
நைஸ். இன்னும் நான் எடுக்கல வேக்சின். எனக்கு இனிமேல் தான் அஸ்லம்க்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் வேக்சின் எடுப்பேன். ஏரியா ரெட் ஆகும்னாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு 2 days ரெட் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் பெயின் இருக்கும்னாங்க. ஓ ஓகே. எனிவே நல்லதான். அல்லாஹ் ஹைர் இன்ஷா அல்லாஹ். நல்லா இருப்போம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆமாம், ட்ராவல் ஈவல் பண்ணணுன்னா வேக்சின் எடுத்தவங்க தான் ட்ராவல் பண்ணுன்ற மாதிரி மேண்டேட் கொண்டு வருவாங்க. அதனால தான் நாங்கள் அப்ளை பண்ணி வேக்சின் போட்டோம். ஆமாம், அப்போ கடைசி டைமில் நம்மளுக்கு வந்து அந்த டைமில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அப்புறம் கிடைக்காது. ஆமாம், ஜூன் ஜூலைலலாம் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ட்ராவல் பண்ணுறதுக்காக. அப்போ நமக்கு வேக்சின் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஆல்சோ வேக்சின் போடலைன்னா ட்ராவல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. அதனால நாங்கள் போட்டோம். அதாவது அஸ்லம் போட்டார், நான் போடலை. இனிமேல் தான். ஷாயினாக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு சாப்பிட்ற பொருள் வந்துடணும். அது ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிவியர் கண்டிஷனாக இருந்தாலும் சாப்பிட்றது மட்டும் ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் அந்த இடத்தோட கேன்டீனுக்கு போயிடுவேன். நான் போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு ஐ எம் அ ஃபூடி யூனோ. நீ ஃபூடின்னு உலகத்துக்கே தெரியும். சக்ஸஸ்ஃபுல்லி அஸ்லம் அவரோட ஃபர்ஸ்ட் கொரோனா வேக்சின் ஷாட் எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட்டு ஷாட் 2 ஷாட்ஸ் எடுக்கணும். 2வது ஷாட் வந்து அநேகமாக ஒரு 2 monthsக்கு அப்புறம் டேட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் தான் வந்து சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு தெரியும். பட் இது வரைக்கும் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரல. ஹெட்டேக் அண்ட் ஃபீவர்லாம் வரும்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். தொடர்ந்து என் சேனலை பாருங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னொரு வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் ஸ்டே ஹெல்தி.